ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஃபோரா நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்ற டாபிக்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுல ஒரு பர்சன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிரிஞ்சு வாழ்றதுக்குலாம் நீங்க வீடியோ போடுறீங்களே, சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அதுல ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால ஒய்ஃப் கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் நிறைய டைம் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட ட்ரை பண்றாங்க. பட் ஒய்ஃப் எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம அம்மா வீட்டிலேயே இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த பெட்டிஷன் நேம் தான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதாவது என்னோட மனைவியை என் கூட சேர்ந்து வாழ வைங்க, என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு சேர்ந்து வாழ்றதுக்காக அவர் கேட்கிற அந்த விஷயத்தை தான் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் மூலியமா நம்ம சொல்றோம். பிரிஞ்சிருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஷேர் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து வாழ சொல்லுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.